ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்ல போகிறேன். என்னடா நீ அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா ஸ்பான்சர்ஷிப் பற்றிலாம் பேச, இன்னும் மானிட்டேஷன் உங்களுக்கு என்ன பண்ணல ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனப்பது இன்னும் ஆகலை தான். ஆனாலும் வந்து அதுக்கு உண்டான தகவலை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு உண்டான தகவலை வந்து ஓரளவுக்கு நான் வந்து சர்ச் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்து ஓரளவுக்கு மைண்டில் ஏற்றி வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படி இப்படின்னு வந்தால் வந்து மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு போகணுமா இல்லையா, அதுக்கு வந்து கேட்டு வச்சுருக்கேன். தகவல் எடுத்தது யார்கிட்டன்னு தெரியுமா? மை ஸ்மார்ட் சப்போர்ட் சேனலில் இருந்து. அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்காரு. எதை சொன்னாலும் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக சொல்லுவார். ஓகேங்களா? அவர்கிட்ட வந்து தகவல் எடுத்தது. ஸோ வந்து நான் நம்புகிறேன் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாருன்னு. நீங்கள் நம்பினாலும் நம்புங்கள். ஓகேங்களா? சரி, என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்ய தேவையில்ல. கண்ணாடி போட்டுக்கிட்டு பேசுகிறதுக்கு கஷ்டமானீங்க. கண்ணுக்கு மேலே லைட் இருக்குது பார்த்தீங்களா? அது லைட் ஓவராக ஃபோக்கஸ் அடிக்கிறதுனால கண்ணாடி போட்டு பேசுகிறேன். சரி, நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வீடியோ போடுங்க, சப்ஸ்கிரைப் ஏற்றுங்க, வியூஸ் ஏற்றுங்க, எல்லாம் பண்ணிகிட்டே போங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3000 வியூஸ் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ் 50,000 சப்ஸ்கிரைப் மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வருவாங்க. யார் வருவாங்க? ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறவங்க உங்களுக்கு தேடி வருவாங்க. தேடி வருவாங்கன்னா எப்படி வருவாங்க? நீங்கள் வந்து அபவுட் செக்ஷனில் வந்து இமெயில் கொடுத்துருப்பீங்க உங்கள் சேனலோட. அந்த இமெயிலுக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ணும்போது நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். எது நல்ல கம்பெனி, எது ஃப்ராடு கம்பெனி தேர்ந்தெடுங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ஷிப் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து, அதாவது 50,000 சப்ஸ்கிரைபர் தாண்டினதுக்கப்புறம் மினிமம் 50,000 சப்ஸ்கிரைபர் வேணும் தேவைன்னு கிடையாது. 3000 வியூஸ்க்கு மேலே வந்தாலே, 3000 வியூஸ்க்கு மேலே வருது உங்களோட வீடியோக்கு ஒரு நாளைக்கு வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து ஒரு $50 வரைக்கும் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? $50 கொடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. ரைட்டு. அதுக்கு அவங்க கொடுக்கணும்னா அவங்க என்னென்னதெல்லாம் பார்ப்பாங்க உங்கள் சேனலில் அப்படின்னு கேட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ஒரு ஆன்லைன், அதாவது இணையதளம்ன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்து ஒரு விளம்பரங்களுக்கு வந்து ஏற்றதாக உள்ளது. ஏன்னா இப்போ டிவி வந்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பார்க்குறாங்க. டிவியில் நிறைய பேர் ஆடு கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் வந்து ஆடு கொடுக்குறாங்க. யூடியூப் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு வெப்சைட். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர், ஒரு 1000 பேர், 10,000 பேர், 20,000, 1,00,000 இந்த மாதிரி அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இப்போ நான் வந்து என்னோட சேனல் வந்து ஒரு 500 பேர் வாட்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 500 பேருக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும், நான் வந்து நல்ல தகவல் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கும் எனக்கும் உங்களுக்கும், அதாவது பார்க்குற வீடியோ உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு நிமிஷம். ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் வந்து நான் உண்டாக்கி வச்சுருக்கணும். ரெண்டாவது, அந்த சேனலுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது வந்து கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மளோட வீடியோ வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது வந்து கேமரா குவாலிட்டி ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோமோ வந்து மக்களுக்கு தெளிவாக கணீர்னு புரியணும். அந்த மாதிரி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி நம்மளோட வீடியோ குவாலிட்டி கரெக்டாக இருந்து நமக்கு வந்து ஆடியன்ஸ் பார்வையாளர்களும் வந்து கரெக்டாக நம்ம சேனலோட வீடியோ பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வரும். அது வர வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ பண்ணணும். உங்களோட பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அது வரும். சரி, ஸ்பான்சர்ஷிப் மூலயமா வந்து நிறைய பேர் நிறையா சம்பாதிக்கிறாங்க. யூடியூப்பில் வர வருமானத்தோட ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து அதிகமாக வருமானம் வரும். ஓகேங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் வராது. பெரிய பெரிய யூடியூபர் ஆனதுக்கப்புறம் வரும். பெரிய ஆனவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நிறையா சம்பாதிப்பாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். சரி, ரைட்டு, அதை விட்டுருங்க. இப்போ வந்து 50,000 டு ஐயா ஒரு நாளைக்கு 3000 வியூஸ் வந்துச்சுன்னா 50,000 சப்ஸ்கிரைப் இருக்குன்னா அவங்களுக்கு
ஓரளவுக்கு வந்து $50 கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் ஏறுது, 1,00,000 ஆகுது, ஒரு நாளைக்கு 5000 வியூஸ் வருதுன்னா ஒரு $100 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கேட்கணும், அதாவது 150 கொடுப்பாங்கன்னா 100 கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசணும் அவங்கள்ட்ட, ஓகேங்களா? சரி 100, அதுக்கு மேலே வியூஸ் வந்து 7000 8,000 வந்துச்சுன்னா 150, ஒரு 10,000 வியூஸ் வருதுன்னா ஒரு 200 250 300 வரைக்கும் போவாங்கன்னு வச்சுங்க. $300 வரைக்கும் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப். அது டீல் பண்ணுறது வந்து உங்கள் கையில் இருக்குது. அதிகமாக வந்து சைனா கம்பெனி வந்து நிறையா டீல் வந்து கொடுக்குறான். அதாவது எப்படி வந்துன்னா, விளம்பரம் ஸ்பான்சர் எப்படின்னா உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். உங்கள் சேனல் டெக்னிக்கல் சேனல்னா டெக்னிக்கலுக்கு ஏற்ற மாதிரி மொபைல் ரிவ்யூ பண்ணுறீங்க நீங்கள், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் மொபைல் பற்றி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மொபைல் ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி அவங்க சான்ஸ் கொடுப்பாங்க. அதாவது குக்கிங் சேனல்னா குக்கிங் சேனலுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அழகு பத்திர சேனல்னா வந்து காஸ்மெட்டிக் இது மாதிரி வந்து கொடுப்பாங்க. நமக்கு யாரும் எது கொடுக்க போகிறது கிடையாதுங்க. நான் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் யூடியூப்காரன் எனக்கு என்னத்தை கொடுக்க போகிறேன்? யூடியூப்பில் வருமானம் நான் போல போட்டிகிட்டு இருக்க போகிறேன். வந்தால் பார்ப்போம். ரைட்டு, வருமானம் வருமா வரேன்னா அதுவும் தெரியாது. நம்மளால் முடிஞ்ச வீடியோ வந்து பண்ணுவோம். ரைட், ஓகேங்களா? சரி, இந்த மாதிரிலாம் நடக்க போகுது. இது வந்து வச்சுங்க, 100 200 $300 கொடுப்பாங்க. சில கம்பெனிகள் சில யூடியூபருக்கு 500 1000 கொடுக்குற கம்பெனிகளும் இருக்குது. அது வந்து நம்மளை மாதிரி ஆள் சின்ன சின்ன யூடியூபர்லாம் முடியாதவர்கள், பெரிய பெரிய யூடியூபர், அதாவது பேர்லாம் சொல்ல தெரியல, அதாவது போட்ட வீடியோ போட்டவொடனே வந்து 1 மில்லியன் வியூஸு 2 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி வர ஆளுகளுக்கு, சில யூடியூபர்களுக்கு சில கம்பெனிகள், அது விரல விட்டே நீ அந்த மாதிரி கம்பெனிகள் மட்டுமே வந்து 500 1000 கொடுப்பாங்க. ரைட், ஓகே. இது ஒரு பாயிண்ட் வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு மொபைலை கொடுத்துருவாங்க. கம்பெனி சொல்லும், இந்த மொபைலை வந்து நீ வச்சுக்கப்பா அப்படின்னு வச்சுட்டு நீ ரிவ்யூ பண்ணியிருப்பான்றாங்க. ரைட்டு, அந்த மொபைலோட ஒர்த் எவ்வளோ அதை பற்றி தான் இருக்குது. அதாவது இப்போ $200 வந்து நீங்கள் ஒரு வீடியோ கேட்குறீங்கன்னா அந்த மொபைலோட ஒர்த் $200 இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்டி மொபைலோட ஒர்த் $200 கிடையாது, அந்த மொபைலுக்கு வந்து $100 தான். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா $100 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி மொபைலுக்குன்னு கிடையாது, மற்ற கம்பெனிலாம் இருக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் நடக்கும்னு நான் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட அளவுக்கு நடக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்பான்சர்ஷிப் மூலமாக அந்த பணம் வந்து சம்பாரிச்சுக்கிறாங்க. ரைட்டு, இது எப்படி வந்து நம்ம டீல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீல் பண்ணுறதுக்கு எப்படி, அதாவது பணம் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்களா இல்லை வீடியோ பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்களா? ஏன்னா நீங்களும் வந்து அவனை நம்ப மாட்டீங்க, அவனும் வந்து உங்களை நம்ப மாட்டான். யார் ஸ்பான்சர்ஷிப் தரவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்க, நீங்களும் அவனை வந்து நம்ப மாட்டீங்க. சரி, இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி நீங்கள் வந்து பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை அன்லிஸ்டடில் போட்டுட்டு அந்த வீடியோ வந்து அவனுக்கு நீங்கள் இமெயில் பண்ணி, நீ பாருப்பா அந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு. அப்போ அதுக்கப்புறம் அவன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எனக்கு பணத்தை அனுப்பு. பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கோ உங்கள் பேடிஎம்க்கோ எதுக்கோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வந்து பப்ளிக் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து தெரிஞ்சுங்க, ஸ்பான்சர்ஷிப்னா இப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். நிறையா வந்து சைனா கம்பெனிக்காரன் வந்து ட்ரஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிய அனுபவத்தில் கிடையாது. வாங்கினவங்க சொல்லுவாங்க, சைனீஸ் கம்பெனி ஜப்பான் கம்பெனிஸில் உள்ள ஆடு சரி எதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்போது அது வந்து ட்ரஸ்டடாக இருக்குதுன்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்தியன் கம்பெனியோட வந்து ஒரு இது பண்ணும்போது ஸ்பான்சர் வாங்கும்போது ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தி, ரொம்ப 1008 ஃபோனில் பேசி அதில் பேசி ரொம்ப கஷ்டப்படுத்தி வீடியோ சரியில்லை அப்படி இப்படின்னு பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் வாங்குறதா அது கேள்விப்பட்டிருக்கேன். இது நான் சொல்கிற கருத்து கிடையாது, சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சைனீஸ் ஜப்பான் கம்பெனி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு இருக்காங்க, அது உங்களை பொறுத்திருக்கு. ரெண்டாவது, அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் என்னை கரெக்ட வரைக்கும் விலகி இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நிறையா வந்து சில இது உண்மையாக இருக்கலாம், ட்ரஸ்டடாக இருக்குது. சில இது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்கிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த பக்கம் உருவிடுவாங்க, உங்கள்கிட்ட காசு பணத்தை உருவிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை. அவ்வளோதாங்க. இது ஒரு லைட்டான ஒரு தகவல், இப்படிலாம் நடக்கும் இப்படிலாம் நடக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு தகவல் நான் கலெக்ட் பண்ணேன். ஃப்யூச்சரில் எனக்கு யூஸ் ஆகுமேனு, அதனால் வந்து உங்களுக்கும் வந்து யூஸ் ஆகிக்கிட்டேன்னு அந்த தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அவ்வளோதான். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.